வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட ஐடி பொங்கல் பாவங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஜி என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க? உங்கள மாதிரி ஆளுனால தாங்க நம்ம நாட்டுக்கே கேவலமா இருக்கு. நம்ம கம்பெனில என்ன சொல்லி விட்டாங்க? ஓஹோ, பொங்கல் கொண்டாடுறோம். கிருஷ்ணா வரல. என்ன இது? இது ஆங்கில Dress ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எத்தனைக்கு தாங்க? என்ன எத்தனைக்கு? இது எத்தனைக்கா? ஆமா, இது ஏதோ ஒரு எத்தனைக்கு ஆக்கிற பாருங்க பத்தி. இது ஏதோ ஊர்ல ஏதோ ஒரு ஆட்டோ எத்தனைக்கா இது? ஆமா, இது அப்படிதானே. அப்புறம் என்ன எத்தனைக்கு வேற அதிக போட்டுன்றல நீ அம்மா கரெக்டா போட்டு வந்திருக்கீங்க. நீங்க உங்க வாய்க்கு வரதான் நியாயம் பேசுவீங்க. இது எப்படிங்க அது? நீ போட்டது எத்தனைக்கா? அப்ப ஆமா, எத்தனைக்கா? அதான் நம்மளோட அடையாளம். வேட்டி சட்டை. வேட்டி சட்டையா? எஸ். தலப்பாக்கட்ல எத்தனைக்குல தலப்பாக்கட்டு இருக்காங்கல்ல? அப்படியா? அரவான் படம் பாத்திருக்கியா? ஆமா, அரவான் அதுல எப்படி வராங்க? அதுல வந்து ஒரு சட்டை மாதிரி போடுறாங்களா? இப்படி உள்ள குடுத்து கட்டி சட்டை போட்டிருக்காங்களா? போடல, போடல. எல்லாம் கையில ஒரு குச்சி. அப்ப அந்த மாதிரி எங்க காணா குச்ச காணா எங்க எதுக்கு காணா? மாராசப்பட்டினம் படத்துல எப்படி வந்திருக்காங்க? ஜி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த வாட்ச் வாட்ச் எத்தனைக்கு வரா? இல்ல வாட்ச் வந்து அது இல்ல ஜி. இல்ல அப்ப கழட்டு முதல்ல வாட்ச கழட்டு. ஜி சட்டை சட்டை கட்டண இந்த காட்டன் சட்டையா அது? ஏங்க இது லைக்ரா சட்டை. லைக்ரா சட்டை போட்டு நீங்க வர இது எத்தனைக்கு வரா? நீங்க போட்டா எத்தனைக்கு வரும், நாங்க போட்டா எத்தனைக்கு வரும் கிடையாதா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நியாயம் பண்றியா? காந்தி என்ன சொல்லிருக்காரு? காந்தி காந்தியா? ஜி 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 எப்படி ஜி தமிழர் வரலாறு, தமிழர் பாரம்பரியம், தமிழர் கலாச்சாரம் எல்லாத்துக்குள்ளே பூந்து வெளியே வரீங்களே ஜி. உங்க வீர பிரதாபத்தை கண்டு நான் தலை வணங்குறேன். அது வேஸ்ட். நான் மறந்துட்டு வந்துட்டேன். நீங்க எத்தனைக்கு டேட்டா மறந்துட்டேன். அத சொன்னோம்னா நம்ம கலாய்ப்பான். கலாய்ச்சிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு காந்திக்கு பாரம்பரியம் வரலாறு எல்லாம் கிடையாது. பாரம்பரியம் தான். நாலு படத்தை பார்த்து அடிச்சு விட்டு காந்திக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஜி என்ன தெரியுது? என்ன தெரியுது? இது மூலம் எத்தனைக்கா? இப்படிதான் மட்டும் எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. பொங்கல் கொண்டாட்டமா நீ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேட்டி எப்படி கட்டுறது தாங்க பார்க்க போறோம். முதல்ல வேட்டியை ஈவனா வச்சுக்கோங்க. அதுல ஒரு முனையா வாயில கவ கொடுத்துக்கங்க. இப்ப இன்னொரு முனையா இந்த பக்கமா கொடுத்து அந்த பக்கமா எடுங்க. பண்ண மாதிரியே பண்ணுங்க. வரல. இப்படி திருப்பி கட்டினா அவ்வளவுதாங்க. ஈஸி. போயிடுச்சு. நம்ம வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். ஈவனா வச்சுக்கோங்க. ஒரு எண்டை வாயில வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு எண்டை இது வழியா கொடுத்து இப்படி எடுங்க. அப்புறம் அது வழியா கொடுத்து அப்படி எடுங்க. ஈஸியா முடிச்சு. இவ்வளவுதாங்க, வேட்டி கட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்டைல் வேட்டி கட்டு அப்படிங்கறது நீங்க பார்க்க போறோம். முதல்ல வேட்டியை வாங்கணும். கடைக்கு போறோம். சொல்லவே மாட்டாங்களே. 8 முழம் வெட்டி இருக்கும், 4 முழம் வெட்டி இருக்கும். வேட்டி கட்ட வீடியோ போட்டோம்னா vlog பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு ஈவனா வச்சுக்கிட்டு ஒரு எண்டை பாதியா மடிங்க. ஒரு எண்டை பாதியா முடிக்கவா? மடிங்க. இப்ப இந்த எண்டை இந்த பக்கம் கொடுங்க, அந்த எண்டை அந்த பக்கம் கொடுங்க. அவ்வளவுதான். தமிழ்நாடு ஸ்டைல் வேட்டி கட்டு ஈஸி. அவ்வளவுதானா? இன்னும் நீ வேட்டி கட்டலையா? கட்டிட்டேன். ஃபங்க்ஷன் முடிய போது என்னடா பண்ணிக்கிறீங்க? ஃபங்க்ஷன் முடிய போதா? ஆமாடா, வா போடா வாடா. வந்து தொலைடா. வேட்டி கட்டுறாங்களா? கட்டிட்டியா? டேய் டக்குன்னு கட்டி சொல்லடா. கட்டியாச்சா? வா வா. ஓகே தானே? டேய் பெர்ஃபெக்ட். பிரேமம் படம் பார்த்திருக்கீங்க? படத்துல 3 பேர் ஒரு மாதிரி கடுப்பா இருப்பாங்க பாத்தீங்களா? மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வாக்க போடு. நான் கட்டல, நான் எடுக்கிறேன். அப்படியே வாங்க. எடு ரீல்ஸ் எடு. கண்ணு சவக்கணும், தள்ளு துடிக்கணும், நுத்தியூருக்கணும், ராவி. டேய் அவுட்ரா. காமெடி வீடியோ ஆக்கிட்டியடா புறம்போக்கு. அப்லோட் ஆயிச்சா? டெலீட் பண்றா. வேட்டி கட்டற பார்த்த பிஞ்சிர செருப்பு. சட்டை சூப்பரா இருக்கியா? சூப்பரியா. இல்ல நானே எடுத்தேன். அந்த கலர் ரொம்ப சூப்பரா இருந்தது. பளிச்சுன்னு இருக்குல்ல. தனியா தெரியுதே. ஆனா எங்க இருந்தாலும் கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க போங்க.
மனசாட்சியெல்லாம் பண்ணுவீங்களா? டி-ஷர்ட் அது. அந்த டி-ஷர்ட்டுக்கும் வேட்டிக்கும் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல மாதிரி இருக்கான். அத போய் நல்லா இருக்குன்ற. அந்த கிருதாம மீசை சீவல பெருமாண்டி மாதிரி இருக்கா? சீட்ல சிக்கல பாண்டி மாதிரி இருக்கா? என்ன பண்றது? இருக்கா அப்படிதான் இருக்கேன். ஒண்ணே சொல்ல முடியுமா? நான் உடனே போய் கோவிக்கு சொல்றேன் சார் உங்களை பத்தி. அப்படி சொல்லிட்டு வந்தாரா? விடுங்க ஏன் சொல்றது? ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி இவன் 4 தடவை அன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பண்ணும்ல. சரி அந்த வீடியோ காட்டுங்க சீவல பெரிய பாண்டி வீடியோவை. எடுக்கவே இல்லையே. அட பாவி. எதுக்கு ரோல் பண்ணுவானே மெமரி வேஸ்ட் பண்ணுவானே. அவங்க தெரியும். வீடியோ எடுத்தீங்கல்ல ஆமா அது எனக்கு அனுப்பிடுங்க. வைஃப்கிட்ட காட்டணும். அனுப்பிடுறேன் சார். இந்த நான் வாங்கி அனுப்பிடுறேன் சார். வாட்ஸ்அப்ல போச்சு. மாட்டியா? அனுப்புடி மாப்ள. கேவா 3D நீ கேட்டுட்டான். அனிமேஷன் பண்ணி அனுப்புடா. அனிமேஷன் பண்ணி அனுப்பா. ஏய் நீ வேற கிருத எடுத்துட்டு ஒண்ணு எடுத்து ஒண்ணு மேட்ச் பண்ணிரோமா? ஃபோன் ரிப்பேர் செய்யணும்டா. என்ன அழகா இருக்கு. கட்னா கையில போய் தான் கட்டுறது. போலாமா? என்ன லாவகமா பொங்கல அற்புதமா இருக்கு. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். கோலம் போட்டா கல்யாணம் பண்ணி இல்ல பொங்கல் பொங்கல்ன்றாங்க. என்ன ஜி ரெண்டு பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க? என்ன விஷயம்? கவிதா ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. என்ன விஷயம்? கவிதா என்ன பொங்கல் கிண்டுறது? பொங்கலா? ஆமா சரியான உங்களுக்கு எல்லாம் லாவகமா அப்படி கிண்டுறா பாருங்க. அழகா அப்படி பண்றாங்க. நல்லா இருக்குங்க. பொங்கல் பொங்கி வருது பாருங்க. மெண்டலு. அது பொங்கலாயா? அடுப்பே கிடையாது. அது லைட்டா வச்சிருக்காங்க. ஆமாங்க ரைட் இருக்கு. சட்டிக்குள்ள பாத்தியா? சட்டிக்குள்ள பொங்கலே கிடையாது. பஞ்சு அஞ்ச வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஆமா சட்டிக்குள்ள ஏதோ போடுற மாதிரி போட்டா எல்லாம் ஆக்ஷன் அச்சா அப்படி கிண்டுற மாதிரி கிண்டி போட்டோ எடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் கட்டினா கவிதா அப்பதான் தெரியும் கவிதா பத்தி. சேர்ந்து போகும்போது கரும்பே தூக்கிட்டு போவோம். கரும்பா எப்படி தூக்கிட்டு போவா? அது கரும்பே கிடையாது, பிவிசி பைப். ஆமையா அதான் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கரும்பு கூட வாங்கலையா? கரும்பே வாங்கலாமா? இந்த வருஷம் தானே சேர்ந்துருக்க நீங்க. வருஷம் இந்த பைப் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. முடிஞ்ச உடனே எடுத்து ஒரு ஸ்டோர் ரூம் போட்டு பூட்டிடுவாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இதே செட்டப் வந்துட்டு கேள்வியா கேட்காங்க. ஒவ்வொருத்தரும் கரும்பு கொடுத்தா கம்பெனி நிலைமை என்ன ஆகும்? கம்பெனி நிலைமை கவிதாவது உண்மையில அதுவும் உண்மை கிடையாது. உண்மை கிடையாதா? ஆமா என்னங்க நல்ல எத்தனை பேர் வந்திருக்கா? நீங்க ஒரு போட்டோ ஏன் ஓ போன்ல எடுக்க வேண்டியதானே? அப்படியே கை பண்ண வச்சிருக்க நீங்க. எதுக்கு வாங்கின போன? தெரியாதமா அதை வாங்கி விட்டேன். காய்ச்ச தாங்க முடியலப்பா. எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? இந்த போஸ்டர் என்ன போச்சு தெரியலையே. அங்க பாருப்பா. ஏய் அங்கயா? அங்க ஒரு இடத்துல எடுக்கவா? எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஏய் என்னடா நல்லா இருடா. என்னடா இது ஆங்கில நல்லா சரிடா. எடுத்துட்டேன். அங்க சம்ம லொகேஷன் அங்க வர போடா. டேய் அது கக்கூஸ்டா. சொன்னா கக்கூஸ். டேய் டாய்லெட் டூக்கு எங்க போனா? டேய் எங்க போனா? ஏய் ஏகேவோட கண்ணாடிடா இது. டேய் துணியை போடல போட்டாடா. அவர் போட்டதா? டேய் எனக்கு கொடுத்தாடா. டேய் எடுத்துடா. எனக்கு கொடுத்தாடா. நான் எடுக்கிறேன். உன் எடுத்துறவா? பரவாயில்லை. எப்படா வாங்குனது? ஜி கண்ணாடி பாத்தீங்களா ஜி? அட பாவி. இல்ல நீங்க எடுத்துடா. அப்படியா? போங்க ஜி போங்க. எழுதிங்களா போட்டோ எடுங்க. இல்ல வேணாம் ஜோனு. பொருளை எடுத்துட்டு போங்க. அவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்துற நீ. அவங்க முன்னாடி எதுக்கு எடுத்து வந்த? சும்மா நல்லா இருக்கேன்னு எடுத்து வந்தேன். சீ. டேய் இங்க போட்டோ எடுடா. டேய் என்னடா? இந்த இடத்துல ஒரு போட்டோடா. இப்படி எல்லாம் நீ போட்டோ எடுக்கறாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை ஆயிரும். ஏன்? ஒரு மாசத்துல அதுக்கு மாலை போடுற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. இந்த பேக்ல மட்டும் ஒரு போட்டோ எடு. நின்னு தொலை. உயிரை வாங்குற. போட்டோ எடுத்தா ஆயுஸ் குறையும் அது சொல்றாரு. எடுத்துடா. எடுத்துட்டியா? எடுத்துடா. மெமரி ஃபுல்லா. காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லுது. கஷ்டம் பண்றா. என்ன? உன் போட்டோ இருக்குல்ல? அதாவது டெலீட் பண்ணிட்டு என்னோட மட்டும் வச்சுக்க. எடு. ஆமா. ஆமா. போட்டோ நான் போன் பூரா வச்சுக்கிட்டு அப்படியே வால்பேப்பரா வச்சுக்கிட்டு செருப்பு. ஒழுங்கு மரியாதையா போட்டோ எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதோட டெலீட் பண்ண போறேன். இந்தா ஃபுல் ஃபைல் ஃபார்மட்ல கிடைக்கும். சோ ஹலோ கைஸ், நம்ம எஸ்டிஎஸ் சிவனாண்டி டெக் சொல்யூஷன்ஸோட 20வது ஆண்டு பொங்கல் விழாவுக்கு 2023 இயர்ல உங்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சோ இன்னைக்கு நம்ம எப்பவும் போல வருஷம் நடத்தக்கூடிய அந்த திருவிழாவை நடத்த போறோம். அதுல முதல் போட்டி கரும்பு உடைக்கும் போட்டி. கையில இருந்து கரும்பு உடைக்கணும். கையில இருந்து உடைக்கணுமா? நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வந்து நான் பேர் கொடுங்க. சோ எல்லாரும் பேர் கொடுங்க. எடுத்துக்கோங்க. தம்பி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஓரமா நின்னு. தம்பி உங்க பேரு? கருப்பையாவா? டிராவிட். ஓகே டிராவிட்.
நெக்ஸ்ட் கதிர்வேல் மாதவன். என் பேர் எழுதுங்க. உங்க பேரா? என் பேர் எழுதுங்க சார். நீ யாருன்னு எனக்கு தெரியும். கடலை உடைக்குவா கரும்ப இப்படி உடைக்குவா தட்டி உடைக்குவா. சொல்றேன் கேளியா வேணாயா நீ? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பார்வையில பார்த்து உடைக்க ஆஹா. இருக்கேன் பாரு பாத்துருக்கீங்களா? அப்படியா? சரி, அப்ப முதலாவது இவரை உடைக்க வச்சிருவோம். போட்டியோட ரூல் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். 2 பேருக்கு கரும்பு கொடுப்போம். யார் அதிக கரும்பு உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னர். ஓகே. உதாரணத்துக்கு இவர் 5 கரும்பு உடைச்சு நீங்க 6 கரும்பு உடைச்சீங்கன்னா யார் வின்னர்? அவன்தான் வின்னர். என்ன பைத்தியக்கார பேச? அவன் 5 உடைச்சு நீ 6 உடைச்சா நீ தானே வின்னர். மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை கீழ வச்சிருக்கியா? சுதாகர், கரும்பு உடைக்கணும், திங்கிற மாதிரி பார்க்க கூடாது. பார்வையில உடைக்க அப்படியா? பாக்குறியா? சரி செக்யூரிட்டினா எதுக்கும் கதவை மூடி வச்சுக்கோங்க. எனக்கு சரியில்லை, உடைச்ச கரும்பு தூக்கி உடைத்த கரும்புகள் அங்கேயே வச்சுட்டு போயிருங்க. அது கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. ஆமா, ரெடி? 1 2 ஃபோக்கஸ் ஆன் த கரும்பு. 3 ஷாட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ராணியோட சுதாகர் நிறைய கரும்பு உடைச்சிட்டு இருக்காரு. சூப்பர். எத்தனை கரும்பு? கரும்பு உடைக்கிறாரு. 9 கரும்பு உடைச்சிட்டாரு. 10 கரும்பு. ஓ மை காட், 15 கரும்பு உடைச்சு. நல்லா இருந்துச்சு. இது 1-2 நடக்கும், 1-2 நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி பைப்லாம் வைப்பாங்களான்னு தெரியல. பைப்லாம் நானும் அந்த பொங்க பானை சும்மா வேணா வைப்பாங்க, பொங்கல்லாம் கொண்டாடலாம் மாட்டாங்க. சும்மா பேருக்கு கரும்பும் அந்த பொங்க பானை இந்த பஞ்ச வச்சு. காலேஜ்ல நாங்க கூட அப்படிதான் பண்ணுவோம். காலேஜ்லயே காலேஜ்ல கூட பொங்கல் வைப்பாங்க. இதுதான் ரொம்ப பஞ்சுதான் வச்சு இல்ல வச்சிருக்கோம், பாத்துருக்கேன் நானும். சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா இந்த கரும்பு உடைக்கிறது தான். அது எப்படி ஃபாஸ்டா உடைச்சிட்டு கூட அவ்வளவுதான் உடைக்க கூடாது. நான் ஒரு வாட்டி தான் கால்ல உடைக்கலான்னு ஒண்ணு உடைச்சேன். 2வது உடைக்கலாம்னு நினைச்சேன். கால் நல்ல வலி, அன்னைக்கு ஃபுல்லா கால் வலி வந்துருச்சு. ஏன்டா உடைச்சோன்னு. அவ்வளவுதான், அந்த கையின்ட்டு எப்படி காட்டுறாரு உண்டியல் சொல்லி. சூப்பரா இருந்தது, செம்ம காமெடியா. அப்புறம் அந்த வேட்டி கட்டுறது அப்படிதான். வேட்டி வந்து நான் காலேஜ் ஒரு என் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு கட்டலாம் அப்படின்னு சொன்னானு பார்த்தா என் கூட ஒருத்தன் தான் கட்டினான். சரின்னு விட்டு கட்டிட்டு மத்தவங்க யாரும் கட்ட. ஆமா, வேற யாரும் கொண்டு வரல போல இருக்கு. நல்லதான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா அப்பப்போ அவரு ஆமா, அது அப்போ இல்ல. அப்போ வந்து புடிச்சுக்கிட்டே போறானா, கெட்டவும் தெரியாது, புடிச்சுக்கிட்டே போறேன். எவனா கெட்ட தெரிஞ்சவனை கூப்பிட்டு அவன் கெட்டி விடுவான். கொஞ்சம் கழிச்சு அவந்துரும். இதே பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோ கெட்டவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். கல்யாணத்துலயும் அப்படிதான். கல்யாணத்துல வந்து அந்த ஒட்டுறதை வச்சுதான் நான் ஏதாவது தப்பிச்சேன். இல்லைன்னா அன்னைக்கும் வந்து வந்துருக்கும். அப்ப பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்த்ததே நான் கெட்டதே இல்லை. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.